உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து பாம்புகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, 999 ரூபா. அப்புறமே ஸ்வீட் ப்ரஷ் அண்டு ப்ளஸ்ஸஸ் மசாலா மேகி மேஜிக்ஸ், கரம் மசாலா மேஜிக்ஸ், எல்லாமே நிறையவே ஐட்டம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருட்களை இங்கே பாருங்கள். இதில் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து குக்கிங் ஐட்டம்ஸ் அண்டு ரெடிமேடு சிக்கனுக்கு நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஷாம்பு எல்லாமே கிடைக்குது. கிங்ஸ் அண்டு பெடிகேரி எல்லாமே இருக்குது. ஆல்வேஸ் பேஸ் எல்லாமே பாருங்கள். பிஸ்கெட்ஸு, அப்புறம் போன்வீடா, லிஸு, எனர்ஜி கொடுக்குறது, பேபி கார்டு அப்படின்னு நிறையவே இங்கே வந்து கிடைக்கிது. அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கான இது, அப்புறம் பூஜை சாமான்கள், அப்புறம் ஹேண்ட் வாஷிங் இது எல்லாமே கிடைக்கிது. அப்புறம் லிக்விடு, டிட்டர்ஜென்ட் பவுடர் எல்லாமே கிடைக்கிது. அப்புறம் பியூட்டி கேர் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் நம்மளுக்கு நிறைய கேர் உள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லான விஷயமாகவே இருக்கும். அதனால் இதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு வந்து இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக ஷாப் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாம்புகளை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். பாம்புகள் வந்து குளிர்காலத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இது, நம்மளுக்கு தெரியாத விஷயத்தில் வந்து உறக்க நிலைக்கு சென்று விடுமா, அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிட்டா, பாம்புனாலே எல்லாருக்குமே பயந்தான், எனக்கும் பயந்தான். ஆனால் பாம்புகளை பற்றி தெரியாத விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாம்புகளோடுக்கு பற்றி தெரியாத விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து பாம்பு வந்து குளிர்காலத்தில் வந்து எங்கே போகுது, குளிர்காலத்தில் வந்து அது சுறுசுறுப்பாக இருக்காது. ஆனால் வெயில் காலத்தில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பிரிஸ்காகவும் இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து அது வந்து ஒரு உறக்க நிலைக்கு வந்து சென்று விடுமா. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பாம்பை பற்றி தெரியாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாம்புகள் வந்து மழை நேரத்தில் வந்து ஈரமான சூழ்நிலை காரணமாக நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதுங்களால அதோட பொந்துகளில் போய் உட்காந்து படுத்து தூங்கிக்கிடுமா. அது ஒரு உறக்க நிலைக்கு வந்து சென்று விடுமா. இந்த உறக்க நிலைக்கு ஒரு இது சொல்லுவாங்க. இந்த உறக்க நிலை வந்து 3 மாதம் இருந்தாலும் சரி, வெயில் வந்த பிறகு தான் வெளியில் வந்து பாம்புகள்லாம் வெளியில் வந்து பார்க்குமா. வெளியில் வந்து இறை தேடுறதுக்கு மட்டும்தான் வருமா. குளிர்காலங்களில், வெயில் நேரத்தில் வந்து எப்போவும் வெளில வரும். ஆனால் குளிர்காலத்தில் இறை தேடுறதுக்கு மட்டும்தான் வெளில வருவோம், மிச்சத்தில் வராதான். 2-3 மாதமாக இருந்தாலுமே அது முன்னாடி சாப்பிட்டதோட அந்த அந்த பிரதேசத்துகளெல்லாம் வச்சுக்கிட்டு அது அதோட பொந்துலேயே தான் பாதுகாப்பாகவே இருக்குமா. 2-3 மாதம் மழை அடித்தாலும் சரி, குளிர்காலங்களில் பாம்பு வந்து அதிகமாக வெளியில் நடமாடாதான். இறை தேடுறதுக்கு மட்டும்தான் வெளியவே வருமா. அதுவும் இறையும் கூட தேடுறதுக்கு வராதான், உறக்க நிலைக்கு சென்று விடுமா. அப்படியே இதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஆனால் குளிர்காலத்தில் எல்லாருக்கும் பாம்பு குளிர்காலத்தில் பார்க்க முடியாது. ஆனால் வெயில் காலத்தில் நல்ல சுறுசுறுப்பாக எப்பவும் இருக்கும். இந்த பாம்புகளை பற்றி, நம்மளுக்கு பாம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பயம். ஆனால் இந்த பாம்பை பற்றி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில்